ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தையும் கொண்டு வருகிறார். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் தேர்தலுக்கான பணம் குறையும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்படாதது என்றும் அதிகார பரவல் என்ற கருத்தியலுக்கு எதிரானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா போன்ற பரந்து விரிந்த நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து நடத்தப்படுவதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என ஒரு தீர்மானத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வருகிறார். தவிர்க்க முடியாத வகையில் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளதோ அதே விகிதத்தில் அமையும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது என்றும் கோரப்பட்டுள்ளது. நாளை வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளும் அரசு ஊழியர்களின் ஊதியம் பிடித்தம் செய்யப்படுவதோடு ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா எச்சரித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை மாநிலம் முழுவதும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமும், வரும் 26ஆம் தேதி முதல் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். அவர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவ வேலு, முத்துசாமி, அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தனக்கு ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 8 மாதங்களாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்து வந்தார். இந்த நிலையில் அமைச்சராக இருப்பவர் வெளியில் வந்தால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைப்பார் என அமலாக்கத்துறை தொடர்ந்து நீதிமன்றங்களில் வலியுறுத்தி வந்தது. இதனால் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய அதனை ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப ஆராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலின் உள்பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் இணை ஆணையர் வருகைக்காக 10 நிமிடத்திற்கு மேலாக அர்ச்சகர்கள் காத்திருந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் நல்ல நேரம் முடிவதற்குள் கொடியேற்றப்பட வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கோவில் திருவிழாவில் கொடியேற்றப்பட்டது.
ஓசூர் அருகே சொத்து தகராறில் தம்பியை அண்ணன் ஓட வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த லாலிக்கல் கிராமத்தை சேர்ந்தவர் தேவராஜ். இவருக்கும் இவருடைய அண்ணன் மஞ்சுநாதனுக்கும் சொத்து தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் ஓசூரை அடுத்த சாணமாவு தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பி தேவராஜை வழிமறித்து அவருடைய அண்ணன் மஞ்சுநாத் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் இணைந்து ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த உத்தனப்பள்ளி போலீசார் உயிரிழந்த தேவராஜின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தலைமறைவான மஞ்சுநாத் மற்றும் அவருடைய கூட்டாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கல்வி மட்டுமே நமது வாழ்வின் தரத்தை உயர்த்தும் என்று உள்நாட்டு வருவாய் சேவை அதிகாரி மினு புரோத் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் CEOA தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் உள்நாட்டு வருவாய் சேவை அதிகாரி மினு பிரமோத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கல்வி மட்டுமே நமது வாழ்வின் தரத்தை உயர்த்தும் என்றும் அதனால் மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ராஜ் டிவி ஒளிப்பதிவாளர் அரவிந்தன் எழுதிய வாழ்க்கை அலைகள் என்ற நூலை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வெளியிட்டார். ராஜ் டிவி மூத்த ஒளிப்பதிவாளரான அரவிந்தன் வாழ்க்கை அலைகள் என்ற பெயரில் சிறுகதை தொகுப்பு நூல் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த நூல் வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள செய்தியாளர் மன்றத்தில் நடைபெற்றது. நூலை சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வெளியிட ராஜ் டிவி இயக்குனர் ரவீந்திரன் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் கார்முகிலன், மின்னல் பதிப்பகம் வசீகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இந்த சிறுகதை தொகுப்பு மக்களின் வாழ்வியலின் அனுபவங்களை விளக்கும் வகையில் இருப்பதாக பாராட்டு தெரிவித்தார். அடுத்ததாக அரவிந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதையில் ஒவ்வொரு கதையும் பார்க்கின்ற நேரத்தில் உண்மையிலே ஒரு வாழ்க்கையில் தன்னுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ளுகிற ஒரு சிறுகதையாக அது அமைந்திருக்கிறது. பல பேர் பல புத்தகங்கள் எழுதலாம். ஆனால் இந்த சிறுகதையில் ஒவ்வொன்றையும் உவமையாக அவரவர்களுக்கு ஒப்பிட்டு எழுதுகின்ற நேரத்தில் உண்மையிலே அவர் மனதில் அதையெல்லாம் நீண்ட காலமாக நேரடியாக கண்கூடாக ஒரு சம்பவத்தை பார்க்கின்ற நேரத்தில் அதை கதையாக மாற்றி எப்படி எழுத வேண்டும் என்று அந்த உணர்வோடு தான் இந்த கதைகளை சிறுகதைகளை தொகுத்து அவர் எழுதியிருக்கிறார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜ் டிவி இயக்குனர் ரவீந்திரன் இந்த புத்தகம் மூலம் ஒளிப்பதிவாளர் அரவிந்தனின் புதிய திறமை வெளிப்படுத்துள்ளதாகவும் அவர் மேலும் பல நூல்களை படைக்க வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்தார். அரவிந்தனை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லலாம், கேமரா வச்சு கண்களால் வேலை செஞ்சார். ஆனால் மாதத்தில் ஒரு தினம் பெரிய புக்கும் எழுதிக்கணும், எல்லா அதையும் டீட்டெயில் காமிப்பார். அப்போவே முத்த எழுத்துக்கள் இருக்கும். அந்த முத்தான எழுத்துக்கள் இவ்வளவு கதையாக மாறுங்கிற நினைக்கல. அவருக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறங்கிறதுக்கு நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். என்னால் வாழ்த்துக்களை கூறணும். இந்த மாதிரி சிறுகதைகளும் வாழ்க்கையில் நிறைய எழுதி எல்லாருக்கும் நன்மை பயக்கும் மாதிரியும் மக்களுக்கு நல்ல அறிவுரைகளும் கருத்துக்களையும் சொல்லும் மாதிரி எழுதி கொடுக்கணும்ட்டு மீண்டும் மீண்டும் வளர வேண்டும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் வீட்டில் நகைகள் திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி லட்சுமி நகரில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் எத்திராஜ். இவர் கடந்த மாதம் திருப்பதிக்கு சென்றிருந்த நிலையில் இவருடைய வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 58 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில்
திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் திருப்பூரில் ஒரு கொள்ளை வழக்கில் கைதான முகமது ரஃபீக் மற்றும் அவருடைய கூட்டாளிகளான பரத்குமார், நிரூபன் சக்கரவர்த்தி ஆகியோர் எத்திராஜ் வீட்டில் கொள்ளையை அடித்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 40 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியின் 600 மாணவர்கள் 100 நிமிடங்களில் ராமாயண நாடகத்தை செய்து காட்டி உலக சாதனை படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியின் 25வது ஆண்டு பொன் விழா நடைபெற்றது. இதில் அப்பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் 600 பேர் 150 ஆசிரியர்களின் உதவியுடன் பிரம்மாண்டமான ஸ்ரீ ராமாயண நாடகத்தை 100 நிமிடங்களில் நடத்தி உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனையை படைத்த விவேகானந்தா வித்யாலயா பள்ளிக்கு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், செவ் வேர்ல்ட், பாரதம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகிய அமைப்புகளின் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனை பள்ளியின் நிறுவனர் ராமா ஏழுமலை, பள்ளி தாளாளர் ஏ வரதராஜன், பள்ளி முதல்வர் கலைவாணி ஆகியோர் இணைந்து பெற்றுக் கொண்டனர். மயிலாடுதுறையில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு இந்து புரட்சி முன்னணி கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மேலமங்கை நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஆசிரியர் பாலசுப்ரமணியன். இவருடைய மகன் கிஷோருக்கு வயிற்றுவலி காரணமாக கடந்த 29ஆம் தேதி மயிலாடுதுறையில் உள்ள அருண்பிரியா மருத்துவமனையில் குடல்வால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் கிஷோர் உயிரிழந்தார். சிறுவன் கிஷோர் உயிரிழந்ததை கூறாமல் ரமணா பட பாணியில் கிஷோருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து தவறான சிகிச்சையால் சிறுவன் உயிரிழந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டி மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு இந்து புரட்சி முன்னணி நிறுவன தலைவர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் உயிரிழந்த சிறுவன் கிஷோர் வீட்டிற்கு சென்று குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினர். செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். இன்னைய வரைக்கும் சம்பந்தப்பட்ட ஆஸ்பத்திரி மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. அதான் மாவட்ட ஆட்சியாளர் உடனடியாக இந்த விஷயத்துல மேலும் தீவிரம் காட்டி உன்னிப்பாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து இது எது நடந்தது, எது உண்மை, என் குழந்தை எந்த நோய் இல்லாம தான் போறான், வயிறு வலின்றான், அப்பெண்டிக்ஸ்ன்றீங்க, திடீர்னு பார்த்தா பையன் இறந்துட்டான். நடந்து போன பையன் வீட்டுக்கு வரும்போது பிணமா வரான். எந்த பெத்த தாயும் சரி, பெத்தவங்களோட மனசு எந்த அளவுக்கு வலிக்கும் என்றது கலெக்டருக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல கலெக்டர் தலையிட்டு கலெக்டர் இதுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கலன்னா இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு இந்த பிரச்சனைய தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தஞ்சாவூரில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் அன்னை வேளாங்கண்ணி அறிவியல் மற்றும் கலை கல்லூரியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மேயர் ராமநாதன், போக்குவரத்து பிரிவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் தஞ்சையின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மயிலாடுதுறையிலிருந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். முன்னதாக மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டம் அருகில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உரிமை மேளம் முழங்க பச்சைக்காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர்.
பொய் புகாரின் பேரில் அப்பாவிகள் மீது எஃப்ஐஆர் போட்டதாக கூறி ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தை அப்பகுதி பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தை அடுத்த பால்கரை மற்றும் அம்மன் கோவில் கிராமங்களுக்கு இடையே சில மாதங்களுக்கு முன்பு கபடி போட்டி நடந்தது. அப்போது இரு கிராமத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்மன் கோவில் கிராமத்தை சேர்ந்த சிலரின் தூண்டுதலின் பேரில் பால்கரை கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 3 பேரை போலீசார் பிடித்து சென்றனர். இந்நிலையில் பால்கரை கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்ப பெறுமாறு அவர்கள் வலியுறுத்தினர். பெண்களை ஒரு அவதூறான வார்த்தைகளை பேசி இருந்திருக்காங்க. அதுக்கு நாங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கோம். ஒரு காவல்துறை அதிகாரி எதுக்கு இருப்பாங்க? மக்கள்களை காக்குறதுக்கு காவல்துறை அதிகாரி. அவங்க எங்களே அசிங்கமா பேசினா நாங்க என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்க? அதனால இப்ப 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா 3 பேரையும் ரிலீவ் பண்ணணும். தஞ்சையில் நண்பனை கொலை செய்த ரவுடியை வெட்டி கொலை செய்து சக நண்பர்கள் பழி தீர்த்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை அருகே கடந்த 2021ஆம் ஆண்டு மணி என்பவரை கொலை செய்த கும்பல் தலையை வெட்டி எடுத்து சென்று ரெட்டிபாளையம் காளி கோயில் வாசலில் வைத்துவிட்டு சென்றது. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய சதீஷ் என்ற நபர் உள்ளிட்ட கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த சதீஷ் நேற்று தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நண்பனை பார்க்க சென்றுள்ளார். அப்போது சதீஷை பின்தொடர்ந்து சென்ற கும்பல் அவரை தனியாக அழைத்து சென்று மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதனால் இரத்த வெள்ளத்தில் இருந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போது மணி கொலைக்கு பழிவாங்கும் வகையில் அவருடைய நண்பர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. திட்டக்குடி அருகே விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே கூடலூர் கிராமத்தில் பாக்கியராஜ் மகன் அன்புராஜ் என்ற சிறுவன் சாலை விபத்தில் இறந்ததாக போலீசார் பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனால் அதிர்ந்து போன பெற்றோர் தனது மகனின் மரணத்திற்கான காரணம் குறித்து கேட்டனர். இதுகுறித்து காவல்துறை தரப்பில் காரணம் கூறப்படாத நிலையில் சிறுவனின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் அருகே காதல் விவகாரத்தில் தலையிட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு கத்திக்குத்து விழுந்துள்ளது. பருத்திப்பள்ளி கிராமத்தில் உள்ள அண்ணன் தங்கை உறவு முறையில் உள்ள செல்வராஜ், கௌதமி ஆகிய இருவர் காதலித்து திருமணம் செய்துள்ளனர். மேலும் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்ததால் அவர்கள் சேர்ந்து வாழ காவல்துறை அனுமதி அளித்தது. ஆனாலும் அவர்களுடைய திருமணத்திற்கு ஊராட்சி ஒன்றிய தலைவர் கதில்வேர் என்பவரும் கிராமத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த செல்வராஜ் தரப்பினர் கதிர்வேலை தாக்கியதாக கூறப்படுகிறது. புரோ கபடி லீக்கின் இன்றைய போட்டியில் தமிழ் தலைவாஸ், டெல்லி தபாங் அணிகள் மோதுகின்றன. 10வது புரோ கபடி லீக் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. இன்று நடைபெறும் போட்டியில் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ள தபாங் டெல்லி அணியுடன் 9வது இடத்தில் உள்ள தமிழ் தலைவாஸ் அணி மோதுகிறது. 20 போட்டிகளில் விளையாடிய டெல்லி அணி 11 போட்டிகளில் வெற்றி பெற்று குவாலியர் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் தமிழ் தலைவாஸ் அணி களமிறங்குகிறது. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இந்த போட்டி கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கபடி போட்டியை துவக்கி வைத்த அமைச்சர் ரோஜா வீரர்களுடன் கபடி விளையாடினார். ஆடுபோம் ஆந்திரா என்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. 26 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். இதனை துவக்கி வைத்த ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஜா வீரர்களுடன் கபடி விளையாடினார்.
கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்திய மல்யுத்த சம்மேளனம் இடைநீக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையே இந்திய மல்யுத்த சம்மேளன நிர்வாகிகள் தேர்தல் கடந்த டிசம்பர் மாதம் நடந்தது. புதிய தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அவருக்கு மல்யுத்த வீரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் புதிய நிர்வாகத்தை மத்திய விளையாட்டு அமைச்சகம் இடைநீக்கம் செய்தது. இதையடுத்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தால் நியமிக்கப்பட்ட தற்காலிக கமிட்டி மல்யுத்த பணிகளை கவனிக்கிறது. இந்த நிலையில் இந்திய மல்யுத்த சம்மேளனம் மீதான இடைநீக்க நடவடிக்கையை உலக மல்யுத்த சங்கம் தளர்த்தியது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.